அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தடில் நம்ம போடும்போது சாம்பிள் டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் 4 பேஜ் இருக்குது. அந்த 4 பேஜில் வந்து பில்டிங்கை வந்து 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. பில்டிங்கோடைய ஏரியாவை, ஸோ அதை பற்றியும் அந்த பில்டிங் ஏரியா என்ன அப்படின்றத பற்றியும், ஸோ நம்ம லேண்டு வந்து அந்த 3 டைப்பில் நம்ம லேண்ட் ஏரியா வந்து எந்த டைப்பில் வருது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது எப்படி நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் போட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு நம்ம 12,000 சார்ஜஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு ஆட்டோகேட் மட்டும் வேணும் அப்படின்னா ஆட்டோகேடுக்கு நம்ம 8,000 வந்து சார்ஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வரக்கூடிய கொரீஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணி தரோம். சிங்கிள் கொரி வந்து 300 rupees அப்படின்னு சொல்லி நம்ம சார்ஜ் பண்ணி தரோம். அதே மாதிரி நம்ம ஃபைல்ஸுமே நம்ம போட்டு கொடுக்குறோம் 1,500க்கு ஃபார் இன்ஜினியர்ஸ். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். சரி, வாங்க போகலாம். மொத்தமாக வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தடில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஏரியா வந்து அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா, சிபிஏ அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஏரியாவும், அதுக்கு வந்து எந்த மாதிரி வந்து வாங்கலாம். ஸோ 1 சென்ட்னா எப்படி, 2 சென்ட்னா எப்படி, 3 சென்ட்னா எப்படி, 4 சென்ட்னா எப்படி, 5 சென்ட் எப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ 5 சென்ட்டுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் மெத்தடில் நம்ம போடக்கூடிய அந்த 2,500 சைட் ஏரியான்றதுனால அந்த 5 சென்ட்னும் போது நமக்கு அதுவே 2,100 சொச்சம் கிட்ட வருதுன்றதுனால 2,500 கிட்ட 6 சென்ட் போய் மேலே போயிருன்றதுனால அது போல் நம்ம 2,500 சதுரடி வரைக்கும் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் போட்டுக்கலாம் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பில்டிங் ஏரியாஸ். ஸோ இது சரிங்களா, இதுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க 5 சென்ட் வரைக்கும். அனதராக வந்து அதர் ஏரியாஸ் அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன 3 பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஏரியா கண்டினியூஸ் பில்டிங்ஸ் ஏரியா. ஸோ கண்டினியூஸ் பில்டிங்ஸ் ஏரியானா என்ன? ஸோ அதுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரண்ட் செட்பேக் மட்டும்தான், மற்ற எந்த செட்பேக்குமே இருக்காது. சைட்லேயோ ரேர்லி பின்னாடியோ 2 பக்கமும் செட்பேக்ஸ் இருக்காது. ஃப்ரண்ட் செட்பேக் மட்டும்தான். ஆனால் எல்லாத்துலேயுமே 1.5 கொடுத்துருக்காங்க. அதாவது 5 அடி ஃப்ரண்ட் செட்பேக் கம்பல்சரி விட்டாகணும் அப்படின்றது தான் இந்த கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவுடைய ரெக்யர்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் பில்டிங்ஸ் ஏரியா அப்படின்றது என்னன்னா, தமிழில் வந்து தொடர்ச்சியான கட்டிட பகுதிகள், சிபிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கவாட்டு பின்னோக்கி செல்லாத கட்டிடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர் பிளான் அல்லது விரிவான மேம்பாட்டு திட்டத்தில் பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியான கட்டிட பகுதிகள் அல்லது அவ்வப்போது திட்டமிடல் அல்லது அரசாங்கத்தில் ஒப்புதலுடன் உள்ளூர் அமைப்பால் சிபிஏ என அறிவிக்கப்படக்கூடிய பிற பகுதிகளில் அனுமதிக்கப்படுகிறது. இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட தளவாட பகுதிகளில் தொடர்ச்சியான வகை கட்டிடங்கள் வகைப்படுத்த மனைகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இது அந்த தமிழ்நாடு கம்பைன்டு அந்த புக் இருக்கு இல்லைங்களா, அந்த TNCDR 2019 இருக்கு. பேஜ் நம்பர் வந்து 38வது பக்கத்தில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து தமிழில் படித்து தான் புரிஞ்சுக்கிறேன். தமிழில் வந்து எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர் பிளான்ஸ், அதாவது ஒரு ஏரியாவுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாஸ்டர்ஸ் பிளானில் ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து அவங்க பிரிப்பாங்க. இது வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் உள்ளூர் அமைப்பால் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம தேடும் போது நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கிடைச்சிது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதுதான். ஸோ இது வந்து நம்ம சென்னை சிட்டியோடைய கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவுக்கான மாஸ்டர் பிளான் ஃபார் CMA 2026 வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25-26க்கான இதுதான் அதுக்கான பில்டிங் ஏரியா. இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது அந்த கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா அப்ரூவல் வந்து எல்லாத்துக்கும் தரமாட்டாங்க. ஒன்று அது வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஜோன் அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த லோக்கல் அத்தாரிட்டி அந்த மாதிரி இடத்துல அது பண்ணியிருக்கணும். குறிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறம், அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய இடத்துல பகுதிகள் கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த கண்டினியூஸ் பில்டிங் ஜோன் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங்குக்கும் ரொம்ப குறைஞ்சபட்ச இடைவெளி தான் இருக்கும்.
தனித்தனி பில்டிங்காக இருந்தால். அப்படி இல்லைனா ஒரே செவரை வந்து பொது செவரை அவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க, இவங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு செவரு இருக்கும், இந்தாண்ட ஒரு ரூம், இந்தாண்ட ஒரு வீடு, அந்தாண்ட ஒரு வீடு இருக்கும். அந்த செவரு வந்து 2 பேத்துக்குமே பொது. அதை தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்க இடத்துல அடர்த்தியான கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. இதை தான் வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா. இது எல்லா இடத்துக்கும் இந்த அப்ரூவல் தர மாட்டாங்க. கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா ஜோன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஜெண்ட்ஸில் வந்து சிட்டி பவுண்டரி வந்து இந்த கலர்லையும், அனதரா தாலுக் பவுண்டரி வந்து ரெட் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே வில்லேஜ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஹைவே, ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிபிஐ ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்ச் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ரெட் கலர் ஆட்ச். அப்போ இந்த இடம் அப்படின்லாம் கண்டினியூஸ் பில்டிங் ஜோனுக்குள்ளே வருது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அப்ரூவல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேணா நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் நம்ம இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கூகுள் லிங்க் கொடுத்துட்றேன், கூகுள் மீட் லிங்க். ஸோ இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ட்டுக்கு மினிமம் ரோடு வித் வந்து 1.5 மீட்டர் இருக்கணும். மினிமம் ரோடு வித் ரொம்ப முக்கியம், 1.5 மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சென்ட் அப்படின்னா 435 சதுர அடி. ஓகேங்களா? அது வந்து ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து 7 மீட்டர். அந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் போடக்கூடிய அந்த காமன் கண்டிஷன் தான். பில்டிங்கோட ஹைட் 7 மீட்டர் தாண்டக்கூடாது, சைட்டோடைய அளவு வந்து 2500 சதுரடி போகக்கூடாது, ஓவராலாக வந்து 3500 சதுரடியை தாண்டக்கூடாதுன்ற அந்த கண்டிஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே போது. அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சென்ட் 435 சதுரடியில் முன்னாடி வந்து 1.5 சதுரடி போயிடுச்சுன்னா நம்ம G+1 தான் போடணுன்றதும் கண்டிஷனு. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 32.5 சதுரடி வந்து நம்ம அதிகபட்சமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த 1.5 மீட்டர் போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 350 சதுரடி நம்ம கட்டிக்கலாம். அப்போ அதே மாதிரி 350 சதுரடி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65 சதுரடி வந்து சதுர மீட்டர் வந்து அங்கே கட்டிக்கலாம். அதாவது அரௌண்ட் 700 சதுரடி நீங்கள் கட்டிக்கலாம். இருக்கக்கூடிய 435ல் 700 போது எஃப்எஸ்ஐ வந்து 2 விட கம்மியாக வந்துடும். ஸோ அந்த கண்டிஷன் அதே தான் 2 சென்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. 2 சென்ட்டுக்கும் முன்னாடி 1.5 மீட்டர் வந்து நம்ம ஃப்ரண்ட் செட் பேக் விட்டுறணும். இங்கே வந்து சைட் செட் பேக் வந்து விட தேவையில்லை. அதனால தான் இது வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா அப்படின்ற ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் செட் பேக் விடலன்னும் போதே நமக்கு நிறைய ஏரியாஸ் கிடைக்கும்ன்றதுனால இங்கே வந்து கிட்டத்தட்ட 143 சதுரடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே கதை தான் 71 கிரவுண்ட் ஃப்ளோர் 71, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 71, 1539 சதுரடி, 1539 சதுரடி வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். இதுவே 3 சென்ட் அப்படின்னும் போது நம்ம கிட்டத்தட்ட 195 சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2000 சதுரடி வந்து 2100 சதுரடி வந்து நமக்கு அப்ரூவல் வாங்கிக்கலாம். இதுக்குமே சைட் செட் பேக்ஸ் தேவையில்லை. அதே மாதிரி 4 சென்ட்டுக்கும் தேவையில்லை, 5 சென்ட்டுக்கும் தேவையில்லை. 5 சென்ட்டுக்கு மேலே போகும்போது இந்த 2775 சதுரடி வந்து 5 சென்ட்டுனாவே இப்போ 6 சென்ட்டுன்னு போக முடியாது. மேபி 5 சென்ட்டோட கொஞ்சம் கூட 2500 சதுரடிக்குள்ளே இருந்தால் நம்ம இந்த கேட்டகரி வச்சு நம்ம போட்டுக்கலாம். முன்னாடி மட்டும் செட் பேக்ஸ் 1.5 மீட்டர் கொடுத்துட்டு மீதி எல்லாம் நம்ம பீப்புளை போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 205 ஸ்கொயர் மீட்டரும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 620 ஸ்கொயர் மீட்டர். ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 325 ஸ்கொயர் மீட்டர் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3500 சதுர அடி இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம எஃப்எஸ்ஐ ஏரியா வந்து 3500 சதுர அடியை தாண்டக்கூடாதுன்றது தான் அந்த செல்ஃப் டிக்ளரேஷனுடைய கண்டிஷன். இப்போ இங்கே வந்து 325 ஸ்கொயர் மீட்டர்னும் போது கிட்டத்தட்ட 3498.27 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்றதுனால அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் கண்டிஷன். ஸோ ஒரு மினிமம் ரோடு வித்து 1.5 இருக்கலாம். காமன் எல்லாத்துக்குமே மினிமம் ரோடு வித்து 1.5, எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் செட் பேக் 1.5, 2 பக்கம் செட் பேக் தேவையில்ல, பேக் சைடு செட் பேக் தேவையில்ல. ஸ்பெசிஃபிக்கா இது கண்டினியூஸ் பில்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த இது அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு சாம்பிளா சென்னை சிட்டியோட மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப் வந்து நம்ம இங்க காமிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து சிபிஐ ஏரியான்னு சொல்லி அவங்க ஆட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த இடம் எல்லாமே நம்ம கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவா நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பில்டிங் ஏரியா. அதாவது அது நம்ம என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவு பகுதி EWS அப்படின்னு சொல்கிறாங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஏரியா சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எப்படி அதை வந்து நம்ம கண்டினியூஸ் பில்டிங் ஜோன் அறிவிச்சிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால், அதாவது TNSCP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பினால குடிசை பகுதியாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த விதிமுறைகள் வந்து செல்லுபடி ஆகும். ஓகேவா? அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சொல்லக்கூடிய சுற்றுப்புற திட்டங்கள், தளங்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தளவானங்கள், அதாவது EWS மனையா அது அங்கீகரிக்கப்பட்டு அது EWS மனை தான், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கீகரிக்கப்பட்டு அது வாங்கியிருந்தாங்கன்னா
இது வந்து நம்ம இந்த கண்டிஷன்லாம் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இது வந்து யாரெல்லாம் தரலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் தரலாம். கவுன்சிலிங் தீர்மானம் மாதிரி போட்டு இது வந்து இடபிள்யூஎஸ்ஏ ஜோன் பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா அது மூலிமா தரலாம். அவ்வப்போது இது அறிவிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த தமிழ்நாடு இந்த டிஎன்சிடிஆரில் இருக்கக்கூடிய அதே 38வது பேஜுக்குள்ள இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏரியான்னு சொல்லிட்டு. வேணால் நீங்கள் இது வந்து படித்து பாருங்கள். ஸோ இந்த சாம்பிள் டயக்ராமுக்கு இப்போ போயிடுவோம். இப்போ நம்ம இந்த எக்கனாமிக்கல் செக்ஷன் வீக்கர் செக்ஷன் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதே தான். ஆனால் கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாவுடைய ஃப்ரண்ட் செட்பேக் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 1 சென்டில் ஆரம்பித்து 5 சென்ட் வரைக்குமே ஃப்ரண்ட் செட்பேக் ஏரியா வந்து 1 மீட்டர் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான், 1 மீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 70 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65, இங்கே வந்து 70. காரணம் என்னன்னா ஃப்ரண்ட் வந்து செட்பேக் வந்து ஒரு 0.5 மீட்டர் வந்து இங்கே குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 150, 2 சென்ட்டில் வந்து 150 ஃப்ரண்ட் செட்பேக் கொடுத்துருக்கணும். 3 சென்ட்டில் 204 ஸ்கொயர் மீட்டர். ஸோ 4 சென்ட்டில் 316, 5 சென்ட்டில் 325. அங்கேயுமே மேக்ஸிமம் 325, இங்கேயும் மேக்ஸிமம் அவ்வளோதான் 35 சதுரடி தாண்டிடும். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் மட்டும் மாறும். அதாவது 4 சென்ட் வரைக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஏன்னா 3500 சதுரடி 2 கூட்டினாலும் தாண்டாதுன்றதுனால கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கூட்டிங்கன்னா 3500 மேலே போயிருன்றதுனால பிரித்து கொடுத்துருக்காங்க. இதோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ். அது 2 இல்லாத மீதி எல்லாமே அதர்ஸ்குள்ளே வந்துடும். இது நாமலாம் அதர்ஸ்குள்ளே தான் வருவோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரோடு வித் வந்து அப்படியே 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜோடைய அளவு வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து செட்பேக் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மினிமம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செட்பேக் வந்து 1.5, எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் செட்பேக் வந்து 1.5 கன்ஃபார்ம். ஓகேங்களா, எந்த இடமா இருந்தாலும் ஃப்ரண்ட் செட்பேக் வந்து 1.5 கன்ஃபார்மு. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டோடைய ஃப்ரண்டேஜ் வித்து பார்க்குறாங்க. ஃப்ளாட்டோடைய ஃப்ரண்டேஜ் வித்து வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 1 மீட்டர் ப்ரொவைட் பண்ணும். பேசிக்காக ஒரு சென்ட் அப்படின்னும் போது இந்த மாதிரி முன்னாடி வந்து 1.5, சைடில் கம்பல்சரி 1 விட்டுறணும். அதே மாதிரி ஃப்ரண்டேஜ் வந்து 9 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா 9 மீட்டருக்குள்ளே இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து அகலம் வந்து 9 மீட்டருக்குள்ளே இருக்கும், நீளம் ஆனால் ரொம்ப தூரம் இருக்கும். அப்போ அகலம் வந்து 9 மீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி சைடில் செட்பேக் 1 மீட்டர். அதாவது நீங்கள் மினிமம் பேசிக் கண்டிஷனே என்னன்னா சைடில் முன்னாடி 1.5 மீட்ரு, சைடில் 1 மீட்ரு கம்பல்சரி நீங்கள் விட்டுறணும். அது 9 மீட்டருக்குள்ளே இருந்தால் அது இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்துடும். 1 சென்டாக இருந்தாலும் 2 சென்டாக இருந்தாலும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 3 சென்ட்டுக்கு போகும்போது இங்கே 2 கண்டிஷன்ஸ் வரும். அதே தான் 9 மீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் 1 மீட்டர் விடணும். 9 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு, ஃப்ரண்டேஜோடைய வித்து வந்து 9 மீட்டர் மேலுக்கு போயிடுச்சுன்னா இந்த 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மீட்டர், சைடு 1 சைடு 2ல ஒரு மீட்டர் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் 2 மீட்டர் கொடுக்கலாம். இது எங்கே கேட்கும் அப்படின்னா நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்டேஜ் வித்துன்னு ஒரு இடத்துல கேட்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அங்கே 10 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த சைடில் அப்போ 2 மீட்டர் மினிமம் வந்து ஒரு பக்கம் 1 மீட்டர் கொடுங்க, இல்லைனா ஒரே பக்கம் 2 மீட்டர் கொடுங்கன்னு சொல்லி கண்டிஷன்ஸ் வைக்கிது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 9 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் போட்டாகணும். ஸோ அவ்வளோதான், இந்த கண்டிஷனே தான் மீதி எல்லாத்துக்குமே வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ 4 சென்ட்டுக்கு போகிறோம். இது வரைக்கும் 3 சென்ட் முடிஞ்சிச்சு, ஆனால் அதெல்லாம் 4 சென்ட்டுக்கு போகிறோம். ஸோ 4 சென்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்டேஜ் வந்து காமன் தான். ஆனால் அதில் சைடு செட் பேக்கு 9 மீட்டர் ஃப்ளாட் வித் அப்படின்னா 1 மீட்டர், அதே தான் 1 மீட்டர் எய்தர் சைடு ஆர் 2 மீட்டர் 1 சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே தான் உங்களுக்கு 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மேலே பார்த்த அந்த 3 சென்ட்டுக்கு பார்த்ததே தான் இங்கே 4 சென்ட்டுக்கு ரிப்பீட் ஆகுது. 5 சென்ட்டுக்கும் அதே தான். ஸோ அதே தான் மிதிம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 3 ஏரியா தான் இருக்குது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னா ஃப்ரண்டேஜ் எல்லாத்துக்கும் 1 மீட்டர் கொடுத்துட்டு நீங்கள் 3500 சதுரடி தாண்டாதவமா நீங்கள் மண் போட்டுக்கலாம். அதுவே வந்து கண்டினியூஸ் பில்டிங் ஏரியாஸ் அப்படின்னா முன்னாடி 1.5 மீட்டர் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்காக அறிவிக்கப்பட்ட பகுதியாக மட்டும்தான் இருக்கணும். மூணாவதாக அதரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் போகணுன்னா ஃப்ரண்டேஜ் வந்து 1.5 மீட்டர் விட்டணும், சைடில் 1 மீட்டர் விட்டணும். இது வந்து பேசிக் கண்டிஷன். ரெண்டாவது வந்து ஃப்ரண்டேஜோட வித்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். 9 மீட்டருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன கண்டிஷன்ஸ், அதாவது ஃப்ரண்டேஜ் 1.5 மீட்டர், சைடில் 1 மீட்டர். 9 மீட்டருக்கு மேலே போயிருச்சு, அது சைடு நம்மளுடைய மனை வந்து 2500 சதுரடிக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா
கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு மீட்டர் ஃப்ரண்டேஜ் 1.5 மீட்டர் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் 1 மீட்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் 2 மீட்டர் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் செல்ஃப் டிக்ளரேஷனில் நம்ம அப்ளை பண்ணி போட்டுட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் செல்ஃப் டிக்ளரேஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி வேணால் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். உங்களுக்கு யாருக்காவது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் வேணும்னா அந்த கமாண்ட் நீங்கள் வந்து எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. நம்ம 12,000 சார்ஜ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். AutoCAD மட்டும் வேணும்னாலும் நம்ம 8,000 வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃபைலும் போட்டு கொடுத்துருக்கோம். 1,500 சார்ஜ் பண்ணிவிட்டு எரர் வந்து கிளியர் பண்ணி தரோம். 300 rupees per single error. ஓகேங்களா? இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றி, வணக்கம்.